2025 திருக்கணிதப்படி சனி பயிற்சியானது என்னவோ உண்மைதான். ஆனால் 2026 6ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 அன்று வாக்கியப்படி, அதாவது கோயிலுடைய விதிமுறைப்படி கோயிலில் பின்பற்றக்கூடிய முறை அப்படிங்கிறது இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் திருக்கணிதமாக வாக்கியமாக எது சரியாக இருக்கும் எது தவறாக இருக்கும் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். ரெண்டு முறையிலையும் பார்க்கணும், ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். ரெண்டு கணிப்புகளும் சரி தான். இதில் ஒரு முறை சரி ஒரு முறை தவறு அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு இல்லை. வாக்கியப்படியான பலன்கள் சரியாக தான் இருக்கும், திருக்கணிதப்படியான பலன்களும் சரியாக தான் இருக்கும். சரி, இதில் எதை பின்பற்றுறது அப்படிங்கிறதுல பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. நீங்கள் வாக்கியத்தை தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வாக்கியத்தையே ஃபாலோ பண்ணிக்கலாம். திருக்கணித முறைப்படி ஒரு சாரர் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித முறைப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் வித்தியாசப்படுது. அதாவது கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது வித்தியாசப்படுது. கிட்டத்தட்ட அந்த சம்பவ காலங்கள் அப்படிங்கிறது மட்டும் வித்தியாசப்படுமே தவிர மற்றபடி சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை. சம்பவத்தில் மாற்றம் இல்லை, ஆனால் சம்பவம் நடக்கும் காலம் மட்டும் மாறுபடும். இது அவங்கவுங்களுடைய அனுபவ ரீதியான பலன்களை தான் கணிக்கணும். இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா வாக்கியப்படி அப்படின்ற ஒரு கருத்தும், திருக்கணிதம் சார்ந்தவர்களை கேட்டிங்கன்னா திருக்கணிதப்படி தான் சரி அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கும். இதில் அனுபவம் தான் சிறந்த ஒரு பலன்களை கொடுக்கும். சரிங்க, இப்போ இந்த ஆண்டு 2026 மார்ச் மாதம் நடக்கக்கூடிய இந்த வாக்கியப்படியான சனி பயிற்சியில் எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 4 ராசிகளுக்கு மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் நம்ம சொல்லிடணும். மீனம் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான பாதிப்புகளை அதிகமாக கொடுக்கும். அலைச்சல்கள், தேவையில்லாத பயணங்கள், குடும்பத்துக்குள்ளே சிக்கல்கள் அப்படிங்கிறத கொடுக்கும். அடுத்து கும்பராசிக்கு பண வரவுகள் அதிகமாக கொடுத்தாலும் ஒரு குடும்பத்துக்குள்ளே செலவுகளும் குடும்பத்துக்குள்ளே கஷ்டங்களையும் அதிகமாக கொடுக்கும். அடுத்த இடத்துல பார்க்கும்போது மேசராசி கவனத்தோடு இருக்கணும். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, மேசராசிக்கு விரைச்சனி அப்படிங்கிறதுனால சுபமான விரயங்கள் அதிகமாக நடக்கும். ஆப்ரேஷன், ஆஸ்பத்திரி செலவு அந்த மாதிரியான விஷயங்களும், அதே மாதிரி வீட்டில் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு சுப விரயமான செலவுகளை பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளியூர் பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது மேஷம். அடுத்த அடிப்படையில் பார்க்கும்போது சிம்மராசியை பொறுத்தளவுக்கு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். இந்த 4 ராசிகளும், அதாவது மீனம், கும்பம், மேஷம், சிம்மம், இந்த 4 ராசிகள் கவனமாக இருக்கணும். அடுத்து மற்ற ராசிகள்னு சொல்லக்கூடிய ஒரு 8 ராசிகள் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ரிஷபம்னு சொன்னோம்னா தொட்டது எல்லாம் தொடங்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். லாபங்களை பெரிய அளவில் பார்க்கலாம், பொருளாதாரத்துக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரிஷபத்துக்கு 11ல் சனி அப்படிங்கிறதுனால. மிதுனம் நல்லா இருக்குது, கடகம் ரொம்ப சூப்பராக இருக்குது, அதே மாதிரி கன்னி நல்லா இருக்குது, விருச்சிகம், துலாம் இதெல்லாம் நல்லா இருக்குது, துளாராசிக்கும் நல்லா இருக்குது, தனுசு, மகரம், இந்த ராசிகள் எல்லாமே, இந்த 8 ராசிகள் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 8 ராசிகளுக்கு நல்ல பலன்களையும், மேலே சொன்ன 4 ராசிகளுக்கு 4 விதமான நெகட்டிவான ஒரு பலன்களையும் கொடுக்க இருக்குது. இதில் எச்சரிக்கையை தான் நம்ம சொல்லியிருக்கோம். எந்த ஒரு எதிர்மறையான விஷயத்தையும் நம்ம இங்கே கொடுக்கல. ஸோ இதை பொறுத்தளவுக்கு மற்ற விரிவான பலன்களை உங்களுடைய தனிப்பட்ட ராசி பலனில் நாம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கேயும் எதுலேயும் முதலிடம் பிடிக்கக்கூடிய விருச்சிக ராசினியர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி வாக்கியப்படி 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரக்கூடிய இந்த சனி பயிற்சியானது கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகுது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு நீங்கள் எடுத்து வைக்கிற கேள்விக்கு என்னுடைய பதில் கண்டிப்பாக சாதகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படின்ற சனி போகிற காலகட்டங்களில் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஸோ அதனால் இந்த நிலையிலிருந்து நீங்கள் 5ஆம் இடத்துக்கு சனி வரும்போது எப்போவுமே ஒரு கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லது மட்டுமே செய்யக்கூடிய காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். வெற்றி மேலே வெற்றி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தான் இந்த சனி பயிற்சியில். அது என்னென்ன விஷயங்களில் அப்படிங்கிறத பார்க்கும்போது, முதல்ல எடுத்த காரியம்லாம் சக்ஸஸ் ஆகும். தனிப்பட்ட வேலைகள் அனைத்து உடனே முடியும். அதாவது இது வரைக்கும் தடைப்பட்ட வேலைகள், தனிப்பட்ட வேலைகள் நீங்கள் செஞ்சு பாதியில் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, குடும்பம் அப்படின்ற ஒரு கான்செப்டை பொறுத்த வரைக்கும்
கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது, பொருளாதார நிலைகள் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய முன்னேற்றத்தை அந்த சனி பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். 2026 2029 வரைக்கும். இதில் கணவன் மனைவிக்குள்ளே நீயா நானா அப்படின்ற போட்டி அப்படின்றது முடிவுக்கு வரும். விட்டு கொடுத்து தான் போகணும், விட்டு கொடுத்து தான் வாழணும், அதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்காக ஒருத்தர் வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனி பயிற்சியில் இருக்குது. ஏன்னா இந்த 5ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. குழந்தைகள் ரீதியாக பார்க்கும்போது குழந்தைங்களுடைய பிடிவாதம் நீங்கி குழந்தைகளுடைய போக்கில் ஒரு நல்ல ஒரு நிலையை நீங்கள் பார்க்கலாம். அது தவறான பாதையில் போயிட்டு இருந்தவங்க திருந்தி ஒரு நல்ல பாதையில் போகக்கூடியதும், அவங்களுக்கு நீங்கள் சரியான வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க தங்களுடைய மகளுக்கு வரன் தேடி இருந்த நிலையில் மாறி நல்ல இடத்துலேருந்து வரன் அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அமையும். உங்களுடைய உடன்பிறப்புகள், அதாவது விருச்சிக ராசிக்காரங்களுடைய உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பர். அவங்கள்ட்ட போய் முரண்டு பிடிக்க வேணாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறது 2027 உங்களுக்கு முழுக்கவே. எந்த விஷயத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. 2027 மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கவனமாக இருக்கணும். 2028க்கு அப்புறம் அந்த நிலை வந்து ஸ்மூத்தாக மாறிக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு முன்கோபத்தையும் அதே மாதிரி தலைக்கணத்தையும் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய காலகட்டமாக 2028 இருக்கும். உங்களுடைய நண்பர்கள் உங்கள் மேலே வந்து வீண்படி சுமத்துவாங்க. இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த சனி பயிற்சி வர்றதுக்கு முன்னாடி தேவையில்லாத வம்பு வழக்குகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில். அதுக்கு பிறகு கொஞ்சம் நல்ல ஒரு நிலைக்கு வரும்போது மீண்டும் இந்த 2028 பழைய நிலைமைக்கு போகும். உங்களுடைய 2028 வருஷம்ன்றது உங்களுடைய தகப்பனார் வழியில், தந்தை யாருக்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த பலன் பொருந்தும். தகப்பனார் வழியில் அவங்களுடைய உடம்பில் ஜஸ்ட்டு மார்பு இது சம்மந்தப்பட்ட இடங்களை, குறிப்பாக சொல்ல போனால் ஹார்ட் அட்டாக்கு, இருதய பிரச்சனை அப்படிங்கிறதுலாம் துளிர் விட்டு வெளியில் காமிக்கும். அல்லது சடனாக வந்து ஒரு இருதய பாதிப்பு அப்படிங்கிறது, திடீர்னு ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் உண்டு, விருச்சிக ராசிக்காரங்களுடைய தகப்பனாருக்கும் உண்டு. இந்த வருஷம் முழுக்கவே 2028 2029 முழுக்கவே பூர்வீக சொத்துக்களில் செலவுகள் வரும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான செலவுகள், பூர்வீக சொத்து சம்பந்தமான வம்பு வழக்குகள் இதெல்லாம் வரும். டிசம்பர் 2026க்கு பிறகு வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் வந்து ஷேர் மார்க்கெட்டு, மற்றபடி வந்து நீங்கள் ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலுமே அது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும். இதில் போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்க, டெட்டு எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா இது வந்து விருச்சிக ராசி அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு ஒரு அரசாங்க ராசி, அரசு ராசி, அரசாங்க ரிலேட்டடான ராசி அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் நம்ம தலைமை தாங்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நம்ம இருக்கிறோம். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பான முறையில் 2026 2029 நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த எழுத்துனால உங்களுக்கு வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதி பெண்டிங்கில் இருந்தாலும் சரி, ஏன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் அது நடந்திருக்க வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு இன்டர்வியூ கார்டெல்லாம் வந்துட்டு அதில் ஏதேனும் குளறுபடிகள் ஆகி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டும் எக்ஸாம் வேலை கிடைக்காம தடுமாறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலை உங்களுக்கு இந்த 2026 வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதே மாதிரி மந்தமான போக்கு, மறதி, கவலைகள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து சரியாகிடும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் 10th +2 அதே மாதிரி வந்து முக்கியமான ஒரு கட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் மறதியான அமைப்பு, சோர்வான அமைப்பு இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி வரைக்குமே, சனிப்பெயர்ச்சிக்கு பின்னாடி, அதாவது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் இதில் ஒரு புத்துணர்ச்சி, தெளிவு, இந்த இடமாற்றத்துக்கு பிறகான ஒரு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த அடுத்த ஒரு இடத்துல போய் படிக்கும்போது அங்கே இருக்க சூழ்நிலைகளோ, அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளோ, அங்கே தட்டி கொடுத்து உங்களை படிக்க வைக்கிறதோ, அதிகமான மதிப்பெண்களை பெற வச்சு உங்களுக்கான மதிப்பு மரியாதைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டம் தான். உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சூழ்ச்சிகளை முறியடித்து வெற்றி பெறுவீங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆதரவாக தான் இருப்பாங்க. பணிச்சுமைகள் குறையும். இதுவரைக்கும் இருந்த பணிச்சுமைகள் உங்களுக்கு சரியாயிடும். கணினி அதே மாதிரி கம்ப்யூட்டர் வந்து அப்டேட்டான விஷயங்கள்,
அந்த துறையில் இருக்கக்கூடியவங்க, ஆன்லைன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நழுவி போன வாய்ப்புகள்லாம் மீண்டும் வரும். வீண் வதந்திகள் உங்களுக்கு இனிமேல் சரியாகும். உங்களை பற்றி இருந்த ஒரு அவச்சொல், அவப்பேர், கெட்ட பேர் இதெல்லாம் சரியாகும். நீங்கள் எடுத்த ஒரு கெட்ட பேர் மறுபடியும் அந்த பேர்லேருந்து நல்லவர் அப்படிங்கிற ஒரு பேருக்கு நீங்கள் வருவீங்க. நீங்கள் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களை விமர்சிக்கிறத நீங்கள் நிறுத்திக்கோங்க. மொத்தத்தில் இந்த 2026லேருந்து 2029 வரைக்குமான இந்த சனி மீனத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கான வழிபாட்டுக்கான கோயில் அப்படிங்கிறது செங்கல்பட்டுலேருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய திருவடி சூலம். அங்கே இருக்கக்கூடிய பைரவர். சனிக்கிழமை அன்னைக்கு அஷ்டமி தீதியில், ஒன்று சனிக்கிழமையாக இருக்கணும் அல்லது அஷ்டமி தீதியாக இருக்கணும், அல்லது ரெண்டும் சேர்ந்த நாளில் போய் நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். திருவடி சூலம்ன்ற ஊரில் இருக்கக்கூடிய பைரவர் உங்களுக்கான கடவுள். அதே மாதிரி உங்களுக்கான நிறம் அப்படிங்கிறது வெள்ளை நிறம். உங்களுக்கான எண் அப்படிங்கிறது 2ஆம் எண். இந்த எண்ணும் இந்த நிறமும் உங்களுக்கு வெற்றியை மென்மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கான பலன்கள் இதுவே. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.